அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இதுல நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்டர்பிரனர் வந்து கார் கேர் இண்டஸ்ட்ரிய தேர்ந்தெடுக்கிறாங்க. கார் கேர் இண்டஸ்ட்ரியில ஏன் வந்து இவ்வளோ பெரிய growth எதனால அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா, இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், டே பை டே கார் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை நம்ம இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்கு. புது கார் வாங்குறவங்க, அதே போல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கு. கார் வாங்குறவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல், வேலைக்கு போறதாகட்டும், பிசினஸ் போறதாகட்டும், ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல தான் மக்களுடைய லைஃப் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப வேகமான சூழ்நிலையை நோக்கி தான் நம்மளுடைய சமுதாயம் இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆக வந்து அந்த காரை மெயின்டைன் பண்றதுக்கான நேரம் அப்படிங்கிறது எல்லா வாடிக்கையாளர்கள்ட்டையும் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அந்த காரை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஆசை ரொம்ப நிறைய. அப்போ இந்த நேரத்துலதான் வந்து இந்த கார் கேர் இண்டஸ்ட்ரியுடைய தேவை மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு காரை கேர் பண்றதுனால அவங்களுடைய மைலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. காரை பார்க்கல அந்த நியூ லுக் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார் வந்து நம்ம ஒரு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துல மாத்துற சூழ்நிலை இன்னைக்கு ஒரு 50% கஸ்டமர்ஸ் பண்றாங்க. ஒரு 30% கஸ்டமர் 10 இயர்ஸ்ல ரன் பண்றாங்க. 20% ஆஃப் கஸ்டமர் 15 வருஷம் எஃப்சி பண்ணிட்டு மாத்துறவங்க இருக்காங்க. ஆனா இது எது மெயினா டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்க்கல, காருடைய அந்த அவுட்டர் லுக்கும் மைலேஜும் தான் அந்த காரை மாத்தலாமா வச்சுக்கலாமா அப்படிங்கிறத வந்து ஒருத்தங்க டெசிஷன் அதிகமா எடுக்க வைக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் வந்து காரை வந்து மெயின்டைன் பண்ற தேவைகள் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அப்போ குறிப்பா அந்த டயர் 1 சிட்டி, டயர் 2, டயர் 3, டயர் 3ல இப்ப கார் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டயர் 1ல வந்து 2 கார், 3 கார், 4 கார் வச்சுக்கிறவங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா 4 பேரும் காலையில ஒவ்வொரு ஏரியாவுக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்போ கார் வந்து 4 பேருமே கார் வச்சிருக்காங்க. அதே போல ரெண்டட் காரு, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம போக்குவரத்துங்கிறது வந்து ரொம்ப அதீதமா ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ இந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு கார் கேர் இண்டஸ்ட்ரி பயங்கரமா குரோ ஆயிருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த கார்களை கேர் பண்றவங்களுடைய அந்த நம்பர்ஸ், குறிப்பா அந்த கார் கேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா அமையுது.